என்னடா யோகா அக்கா, என்ன டைலர் அக்கா, என்ன ஜிம் அக்கா, அப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று இருக்கு, என்ன பலூன் அக்கா, ஏஐ அக்காவை கேள்விப்பட்டிருக்கியா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அக்கா. அவங்க கூட இவங்க வேணா போட்டி போட சொல்றா. நீ வேணா போட்டி போட சொல்லு. மக்கள் எல்லாரும் பின்னாடி எப்படி ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? சும்மா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க ஏஐ அக்காஸ். எல்லா லிஸ்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அந்த அக்காஸ்லாம் வந்தாங்கன்னா ஏன் இந்த அக்காஸ்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆல்ரெடி ஆயிட்டாங்க. இப்ப ட்ரெண்டே ஏஐ அக்காஸ் தான். வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு எரள வள்ளன் யூடியூப் சேனல். நீங்க என்ன எரல்ஸ் ஆர் அஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம், ஓகேவா? ஸோ இன்ட்ரோல சொன்ன மாதிரி நம்ம ஏகப்பட்ட அக்காக்களை நம்ம பார்த்துருக்கோம். அக்காஸ் அத்தனை அக்காஸ் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப ட்ரெண்ட் ஆகிற அக்காஸ் யாருமே உண்மையான அக்காஸ் கிடையாது. எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆமாங்க, அவன் உசுரை கொடுத்து கண்டென்ட் பண்றான். எப்படி இப்ப என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் கூட அவன் உசுரை கொடுத்து, எப்படி பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லை. அவன் உசுரை கொடுத்து கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கான், காசு செலவு பண்ணி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை பண்ணா ஓடுமா, அதை பண்ணா ஓடுமா, அல்கோரிதம் பூஸ்ட் பண்ண மாட்டேங்குது. எந்த அல்கோரிதம் எந்த இடத்துல போடணும், எந்த மாதிரி கண்டென்ட் போடணும், எத்தனை மணிக்கு போடணும், ஏகப்பட்ட ரிசர்ச், அதுல பிராண்ட்ஸோட கொலாபரேட் அப்படி பண்ணிட்டு இருக்க நேரத்துல இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு ஏஐ டூலை வாங்கி வச்சுக்கிட்டு அதுல சும்மா 4 ப்ராம்ப்டை போட்டு வச்சுக்கிட்டு அதுல வீடியோவை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா சூப்பரா ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கிச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அதையுமே ChatGPT கேட்டு ப்ராம்ப்ட் எனக்கு கத்துக் கொடுன்னு சொன்னா அதே கத்துக் கொடுத்துரும். ப்ராம்ப்டையும் கத்துக்கலாம், அதே ப்ராம்ப்ட் கொடுத்துரும். அந்த ப்ராம்ப்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா. அதான் ஏஐ எல்லாம் இப்ப எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு சும்மாலாம் ஃபாலோவர்ஸ் கிடையாதுங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணா கூட பரவாயில்ல, அவங்க உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்கங்க. அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு அக்காசா ஏஐ அக்காசா நம்ம டீகோட் பண்ண போறோம், அவங்க எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உள்ள போயிடலாமா? ஒவ்வொரு அக்காஸா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல அக்காஸ் மட்டும் கிடையாது, சில மற்ற யூடியூப் சேனல்ஸுக்களும் இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஐ வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குங்க. இதோ ஏஐ ஆபத்துன்னு ஏன் சொல்றேன்னா, இப்ப இந்த போட்டோவை பாருங்களேன். இந்த போட்டோவில் இங்க பாருங்க, எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. நம்ம விடாமுயற்சியோட படமும் லியோ படத்தையும் ஒரு செட்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இவங்களை பெர்ஃபெக்டா கொடுக்குது. நீங்க இதுல நான் போட்டோ ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கேன், இருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோ போவோம். இதோ இந்த போட்டோ பாருங்க, நீங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா கூட விஜயோட ஹேர் ஸ்டைலு, அந்த ஃபேஸு, ஹேண்ட்ல இருக்க வெயின்ஸு, அது இதுன்னு இங்கெல்லாம் பாருங்க. த்ரிஷாவை பார்த்தா அப்படியே த்ரிஷா மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அஜித் குமார், அவரையும் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்காங்க. 3 பேரும் பெர்ஃபெக்டா இருக்காங்க. நாளைக்கு இவங்களை வச்சு இது ஒரு டைம்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லா ஆக்டர்ஸ்லாம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து நின்றுட்டு டீ குடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் ஒன்னா சேர்ந்து டீ குடிக்கிற மாதிரி, எல்லா லீட் ஆக்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து டீ குடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் அதெல்லாம் அப்போ ஓப்பன் பண்ணேன், ஏஐ ரொம்ப ஆபத்தா இருக்கு, ஸோ அதை டீகோட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ எங்கிருந்து போகலாம்? சரி, இந்த ரெட்டத்தலையிலிருந்து போலாமா? இங்க பாத்தீங்களா, இட்ஸ் வெலரியா அண்ட் கெமிலா. இவங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு பாப்போம். எனக்கு லோட் ஆகுது கொஞ்சம். பாடி 288Kங்க, 2 லட்சங்க, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்கங்க. இவங்க பாருங்களா, அப்ப எல்லாமே வல்கர் கண்டென்ட்டாக தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் வெளியே வந்துடுவோம். இவங்க எல்லாமே இந்த மாதிரி கண்டென்ட் தான் போடுறாங்க. இவங்க வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 2.5 மில்லியன், 6.7 மில்லியன். எவ்வளோ வீடியோஸு? 3, 6, 9, 12, 15, 18, 19 ரீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. இது உண்மையே கிடையாது. பட் இதுக்கெல்லாம் போயிட்டு அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருப்பாங்க போல. ஏதாச்சும் ஒரு வீடியோ போயிட்டு சும்மா கமெண்ட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரீல்ஸுக்கே கமெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். டேய், இது என்ன இவ்வளோ லோட் ஆகுது? இருங்க, வைஃபை பிரச்சனையாவே இருக்கு. 4Gக்கு மாற்றி பார்ப்போமா? குட் மார்னிங் பியூட்டிஃபுல் பிரின்சஸ், so beautiful pictures you dear.
ஐ ஜஸ்ட் லவ் யூ, டூ யூ கெட் ஹங்க்ரி டிஃப்ரெண்ட்லி? டேய், இதுவே பொய், இதை வேற என்கிட்ட நம்பிட்டு இதுக்கு வேற கேள்வி வேற. ஆர் யூ கேர்ள்ஸ் ஆர் கேர்ள்? பார்த்தா தெரியடா. என்னென்னவோ கேட்குறானுங்க. யூ போத் லுக் பியூட்டிஃபுல். டே, அது பொண்ணே இல்லடா. அந்த அந்த டெம்ப்ளேட் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே அந்த டெம்ப்ளேட் மட்டும்தான். டே, அது பொண்ணே இல்லடா. ஹவு கேன் தே ஹாவ் டூ ஹெட்ஸ்? அதை நீ யோசிக்கிற பத்தியா? அங்க இருக்க அவனே நீ. இது பார்த்தா ஏன் குடும்பம் நமக்கு தெரியல. இங்க பாருங்க, என்ன டிஜிட்டல் கிரியேட்டர், டூ ஹெட்ஸ், ஒன் வைபாமா, வெலரியா அண்ட் கெமிலாவாமா. அப்பாப்பா, இதுல இன்னும் ஏன் இவங்க நம்புறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஸ்டோரிஸ்லாம் அவங்க வந்து போடுறாங்கல்ல, அதை பார்த்துதான் அவங்க இன்னும் நம்புறாங்க. டே, இந்த போட்டோவை பார்த்துமாடா நீங்க நம்புறீங்க இது உண்மைன்னு? இந்த மாதிரி இவங்க வந்து பிக்சர்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி போடுறதால, இந்த மாதிரி ரியல் பீப்புளுக்குள்ள, ரியல் பீப்புள் வேர்ல்ட்ஸ்குள்ள இவங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி பிக்சர்ஸ் போடுறதால, ஓ இப்போ உண்மையாலுமே தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு கதை. அடுத்து இந்த அக்காவை பார்ப்போம். அக்கா எங்க இருந்தா குதிக்கிறாங்க, எங்க போக்கஸ் வைக்கிறாங்க பாரு. இது வந்து இந்த அக்கௌண்ட் பேர் வந்து பெஸ்டி நைரா. இவங்களும் ஃபுல்லா இந்த மாதிரி ஃபுல்லாவே வல்கர் கண்டென்ட் தான். இதுல என்னப்பா தனுஷ் இருக்காரு? தனுஷ் கூட என்னப்பா அது? ஃபோக்கஸ் ஃபுல்லா உன் மேலதான் இருக்க முடி இருக்கும். ரியல் ஸ்கூல் டைம் கியூட், அமேசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹாப்பி பொங்கல் ஏஞ்சல். பாருங்க, இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல் லைஃப்ல வந்து இவங்க இந்த மாதிரி இருந்தாங்களாமா, அதுக்கப்புறம் இவங்க இப்ப இந்த மாதிரி மாறிட்டாங்களாமா. இதை வச்சுதான் எல்லாரும் ஏமாத்துறது. தனுஷ் கூட நான் போட்டோ எடுத்துக்கன்னு சொன்னா அப்படியே வந்து எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்கல்ல. ஃபுல்லா இந்த மாதிரி கண்டென்ட் தான் இருக்கு. ஏதாச்சும் நல்ல கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த வீடியோக்கே லைக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். லைக்ஸ் கிட்டத்தட்ட 12,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இன்கிரெடிபிள் பியூட்டி எடிட்டு. உன் பார்வை தீ என்னை பற்ற வைத்து, உன் இடையில் மையத்தில் என் பார்வை பாய, நானும் பறக்கிறேன் உன் அழகான காகங்களை போங்க. என்னடா என்னடாடி கவிதை வெறியடையா? ஏன்டா இப்படி பண்றீங்க? எல்லாமே இப்படிதாங்க இருக்கு. ஏதாச்சும் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கா? எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லா இவங்க வந்து இந்த 10 இயர்ஸ் எகோ நான் எப்படி இருந்தேன், இப்ப இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி போடுறதாலதான் மக்கள் இன்னும் நம்புறாங்க. நாட் பேட், பட் எனக்கு அந்த ஸ்கூல் பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. ஓ, சூப்பர் தம்பி, சூப்பர். யூ லுக் வேற மாதிரி. வேற மாதிரி, சரி, ஓகே. வேற என்ன? எல்லாம் நம்ம 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 கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். மோஸ்ட்லி நிறைய கமெண்ட்ஸ் மற்ற லாங்குவேஜ்ல இருக்கு. ஆனா இந்த தமிழ் கமெண்ட்ஸும் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட பேர். இந்த ஒரு அக்கா, ரெண்டாவது அக்கா, இவங்க வந்து டபுள் தலையக்கா, இவங்க பறக்கும் அக்கா, இவங்க இந்த அக்கா, இவங்க ரியலா? சம்டைம்ஸ் நமக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுது, அது ரியலா இல்லை இதுவான்னு. பியூட்டி, காஸ்மெட்டிக், பர்சனல் கேர், மை டிக்னிட்டி டைரி. ஓகேவா? இது உண்மையா பொய்யானே தெரிய மாட்டேங்குது. இது இந்த வீடியோ இதில் கண்டுபிடிச்சிருவோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20 இயர்ஸ் இன் இந்தியா, 2 இயர்ஸ் இன் இட்டாலி. எனக்கு தெரிஞ்சு இது வந்து டே, என்னடா எல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட் தான்டா இருக்கு. இப்போ இதை வேற பார்க்குறேன்னா எனக்கு வேற இதே ஃபீட்ல வர ஆரம்பிச்சிடுமே. லேசி ஆராதயா, இவங்களும் ஏஐ தான், பார்த்தாவே தெரியுது. கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூ லுக் அமேசிங், அது ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஏமாறுறாங்க பாருங்க, உண்மைன்னு சொல்லிட்டு. மோர் தென் ஃப்ளஷ் அண்ட் போன்ஸ், நைஸ் வீடியோ, ப்ளீஸ் சப்போர்ட் மீ, ஃபாலோ மை பேஜ். இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்களா? டே, என்னடா பண்ணுறீங்க? இப்போ அவங்க அந்த ரீல் அவங்க போடுறப்ப எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு? ஏதோ கம்மியாக தான் இருந்துச்சு. ஐயோ, எங்கடா போச்சு? இவங்க இந்த ரீல் போடுறப்ப ஐ ஹாவ் 169 ஃபாலோவர்ஸ். இப்போ எவ்வளோ இருக்காங்க? 10.3K ஃபாலோவர்ஸ். நான்லாம் 2 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போதான் 11Kவே வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸு. இவங்க அசால்ட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க.
அதுவும் இவங்க ரியலான்னு பார்த்தா ரியல் கூட கிடையாது. கடவுளே கடவுளே. சரி, அடுத்து இவங்க இந்த ஒரு அக்கா இருக்காங்க. എവിടാ കണ്ണേട്ടോയ് എവിടെയാ കണ്ണാ கண்ணா கிண்ணான்ட்டு இவங்க விஸ்மயா ஏஐ. இவங்க தான் 4வது அக்கா. ஆனால் இவங்க இதிலே வச்சிடுறாங்க, நான் வந்து விஸ்மயா, நான் ஒரு ஏஐ பொண்ணு தான் அப்படின்னு. அதுப்பயும் அவங்களுக்கு 15,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. விஸ்மயா ஏஐ யுவர் டிஜிட்டல் பெஸ்டியாமா. கொலாப்ஸ் ஓப்பன். கொலாப்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களா டே, மனசே கேட்கறடா. அஃபோர்டபுள் கிரியேஷன்ஸா? சரி, ஓகே ஓகே. ஆஹா, ரைட்டு. இவங்க அப்பையிலிருந்து ஸ்டார்டிங் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் போட்டிருப்பாங்க போல. AI influencer. ഈ ഇൻസ്റ്റാ പേജിൽ നിങ്ങൾക്ക് AI ടിപ്സ്, എഡിറ്റിംഗ് ട്രിക്സ്, ട്രെൻഡിംഗ് അപ്ഡേറ്റ്സ് എല്ലാം എളുപ്പത്തിൽ ഗൈസ് ഞാൻ ഈ പോസ്റ്റ് ஸ்டார்டிங்ல டீசெண்டாக தான் ஏஐல வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அப்படியே அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்களாமா. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த ரீலுக்கே நம்ம வந்து எவ்வளோ கமெண்ட்ஸ், என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ, இவங்க வேற லாங்குவேஜ்ல போடுறாங்களே, இதுவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னடா இது, மாறக்கூட மாட்டேங்குது. See translation. All the eyes are the main reason for this. நிறைய பேர் டேக் பண்றாங்க. ஏன் டேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. இந்த கமெண்ட்ஸ் புரியல நமக்கு, ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து இந்த இது ஒன்றுங்க, இவர் ஒருத்தர் இருக்காரு, இவர் ஏஐ அங்கிள். இவருக்கு வேலையே இந்த மாதிரி அடி வாங்குறது தான். 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்கப்பா. 1,35,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார். இவர் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மனுஷன் இருப்பார். எல்லார்கிட்டையும் அடி வாங்கிட்டு தான் இருப்பார். அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வியூஸ் எல்லாம் பாருங்கள், 23 மில்லியன், பெரிய பெரிய மில்லியன் தான் வியூஸே வருது பாருங்க. எல்லாம் வந்து ஒரு அடி அடித்தா திரும்பி ஒரு ஏஞ்சி நிற்கிறாராமா. இந்த 1001 படத்தில் நம்ம கார்த்தியை வந்து ஒருத்தர் வந்து அந்த பெரிய ஒரு பாலை வச்சு அடிப்பாங்க பாருங்க, அந்த சீன் மாதிரி இருக்கு. இதுவும் ஏஐ தான். ஆனால் இதில் சொல்லிடுறாங்க ஏஐ கிரியேட்டர் ஹியூமர். இது ஹியூமர் மாதிரியே இல்லையடா, அடிக்கிறது இது பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்கேடா. இது என்னடா ஹியூமர்னு போட்டிருக்கீங்க, எடுத்தோடனே ஹியூமராமா. ஹியூமருக்கு ஸ்பெல்லிங் ஹியூமரா? இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனாடி. வர உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறவங்களால நம்ம அது படிச்சுட்டு நமக்கு அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா இல்லையானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. இது ஏஐ அண்ணா. இது வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம்? 4 அக்கா, ஒரு அண்ணா. ஓகேவா? இதுக்கப்புறம் இதோட சேர்ந்து சில இந்த விஷயங்கள்லாம் வருது. இந்த மாதிரி கியூட்டா குரங்குகளை வச்சு நிறையா இருக்கு. 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸுப்பா. யப்பா இங்க என்னடா பண்றான்? ஏதோ இந்த பென் குயின் வந்து ட்ரெண்ட் ஆச்சுல்ல, பிரியாணி வளர்த்து கட்டிட்டு இருக்கான். குழந்தைகிட்ட எல்லாம் பேசுறாங்கப்பா. இது நான் பேபி ப்ரோ. இதுக்கு ஒரு 2,71,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. டே அடுத்து நம்ம தலைவன். இது ஒரு டைம்ல செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேல போட்டா காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்க. இதுக்கு வந்து தி ஏஐ கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 9K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க ஆனால் வியூஸ் கொஞ்சம் நிறையா தான் போகுது. இதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அது பொய்ன்னு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதே ஒரு பொண்ணை வச்சு பண்ணியிருந்தா அப்படின்னு போயிட்டு ஃபாலோ பண்றது. அதே மாதிரி கொஞ்சம் காமெடி கண்டென்ட் மாதிரி ஒரு யூனிவர்சலா இருக்க பிளான்ஸை வச்சு, இல்லை அனிமல்ஸை வச்சு, இல்லை குழந்தைய வச்சு பண்ணா அதுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு. சரி, ஓகே. இதுலேயே டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, ஆரஞ்சு ஒரு இது ஒன்று, அது ஒன்று, எல்லாமே ஏஐ தான். இந்த பூனைக்குட்டிலாம் பாருங்களா, செம க்யூட்டாக இருக்கும் பாருங்க. டான்ஸ் ஆடுது. இதுக்கு மேலே போட்டால் காப்பிரைட்ஸ் வந்துடும். இது பாருங்களேன், இதுக்கே வந்துடும் நினைக்கிறேன். இந்த மியூசிக்கே 2 மில்லியன் லைக்ஸ் வந்துருக்குப்பா. மியாவ் மூவ்ஸ் கிட்டத்தட்ட 2,89,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபுல்லாக டான்ஸ் மூவ் தான் போல.
ட்ரெண்டிங்கில் இருக்க பாட்டு எடுத்து அதுக்கு டான்ஸை போட்டு இவங்க பண்ணுவாங்க. இவங்க கொலாப் வேற பண்ணுறாங்கப்பா. சரி ஓகே. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இது என்னதுப்பா, கருணாநிதி அவர்கள் வச்சு போட்டிருக்காங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பசங்க லேப்டாப் கொடுத்துருக்கியாமே அப்படியா? அட நீ வேற ஏப்பா கடுப்பேத்துற, நீ கம்முன்னு இரு. நானே டென்ஷன்ல இருக்கேன். நாம கஷ்டப்பட்டு உழைச்சி இவனுங்களுக்கு லேப்டாப் கொடுத்தா இவனுங்க அந்த டிவிக்கே விஜய் போட்டோ வச்சுட்டு ரீல்ஸ் போட்டு திரியறானுங்க. விடுறாம அவனே, இந்த வருஷம் நம்ம ஆட்சிக்கு வந்ததும் பாத்துக்கலாம். பிசினஸ்ல ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, 10 ரூபா போட்டாதான் 100 ரூபா எடுக்க முடியும். நீ கவலைப்படாதடா, நீ என் ரத்தம். நீ கவலைப்பட்டா எப்படிடா? என்ன பத்தி இந்த மக்களுக்கு தெரியும். என்ன மக்களே, என்ன பத்தி தெரியும்ல? உங்களுக்கு தெரிஞ்சத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம்மா. உன் கருத்து என்னன்னு அது அவங்க சொல்லியிருக்காங்க. நிஜமாவே நல்லாதான் இருக்கும் ப்ரோ. டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு தெரியும். சண்டாளம் கருணாநிதி, கருணாநிதி திருடணும், டெக்னிக்கா திருடணும். இது கஷ்டப்பட்டு உழைச்சிங்களா? ஆனா அந்த டைம்ல நம்ம லேப்டாப் வந்து கொடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா எல்லாரும் போயிட்டு அதுல வேற லேப்டாப் கொடுக்குறீங்க, அது நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்னு அது வந்து இது பண்றதுக்கு தமிழ்நாடோட அந்த இது கிலோ சிம்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மறந்துச்சு ஒன்னு, அந்த கோபுரம் சிம்பிள், அந்த தமிழ்நாடோட அரசு அந்த இது லோகோ இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து ஸ்டாலினோட அவரோட போட்டோவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கருணாநிதி அவர்கள் போட்டோ, 2 பேர் போட்டோவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎம்மோட போட்டோவும் அவங்க அப்பாவோட போட்டோவும் 2மே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது எல்லாரும் இப்போ போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கவர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. உள்ள வால்பேப்பரா டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களோட போட்டோ வச்சு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சில பேர் வீடியோவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது எடுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேணாம், நீங்க இங்க கொண்டு வந்தீங்கன்னா நாங்களே எடுத்து தந்துடுவோம். இதுல இன்னொருத்தவங்க வந்து லைட்டா ஏதோ தண்ணி வச்சு தேய்க்கணுமா, சுடுதண்ணியா ஏதோ வச்சு நீங்க தேய்ச்சிங்கன்னா போயிடும் அப்படின்னாங்க. எல்லாரும் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. செம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா. ஆமா, நீ கஷ்டப்பட்டு கல்கோலில உதைத்து லப்டாம் வாங்கி தான். கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் டைப் பண்றீங்க, கொஞ்சம் தெளிவா டைப் பண்றீங்கடா. அன்றும் இன்றும் என்றும் எப்பவுமே டிவிக்கே தான். ரைட்டு. தாத்தா பயலுக, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஏன்பா இப்படிலாம் சொல்றீங்க? என்னதான் இருந்தாலும் ஒரு 20 to 25 வருஷமா நம்மள ஆண்டவங்க, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்களேப்பா. திருட்டு ரயில் வந்த ஆளு தானே பொம்மை ஸ்டாலின். அன்றும் இன்றும் என்றும் எப்பவுமே டிவிக்கே தான். சரி ஓகே, இதுவும் ஒரு ஏஐ, டைப் ஆஃப் ஏஐ. சரி ஓகே, இப்போ நம்ம அக்காஸுக்கு வருவோம். அக்காக்கள் எங்க அக்காக்கள்? ஆஹா, இந்த ரீல் நல்லா இருக்குமே. ஆஹா, எல்லாருமே இருக்காங்கப்பா. டாம் அண்ட் ஜெரி இருக்காங்க, மோட்டு பட்லு இருக்காங்க, பென்டன் இருக்காங்க, சின்சானு, டோரிமானு, எல்லாருமே நமக்கு பிடிச்ச சைல்ட்ஹுட்ல பார்த்த எல்லாமே. இன்னும் இந்த இதுவும் கொண்டு வந்திருக்கலாம், ஜாக்கி சானும் உள்ள கொண்டு வந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு ஏஐ ஃபுல்லாவே. அப்படியே மேலே போனீங்கன்னா இன்னும் இனிமே தாங்க மெயின் பிக்சரே வருது. அக்காஸ் மொத்தம் 4 அக்காஸ் பார்த்துருக்கோம். 5வது அக்காவை பார்க்கலாமா? நம்ம லவ் பண்றோம் அது இது ஊருக்குள்ள ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சிருவேன். சொல்லக்கூடாதா? ஓ, இது அக்கா இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? இருங்க செக் பண்ணிடுவோம். டேய், கன்ஃபியூஸ் ஆகுது. ஐயோ, இல்லைங்க, இது ஏஐ தான். ஏஐ டிஜிட்டல் கிரியேட்டட் மெட்டு. இதுல நியூன்னு வேற காட்டுது. இப்பதான் உள்ள வந்திருக்காங்க போல புதுசா. யூகே கேரளா 17,000 பேர் ஃபாலோ பண்றாங்கப்பா. டேய், என்னடா சொல்றீங்க? இது பார்த்தாவே தெரியுதேடா இவங்க ஏஐன்னு. நீங்க சில விஷயங்களை பார்த்து உங்களால கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா அந்த கண்ணோட அசைவு, வாயோட அசைவு எல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகாம இருக்கும். இப்போ அதை கூட கரெக்டா ஃபில் பண்ணிட்டு வராங்க இந்த ஏஐ டெக்னாலஜில. இப்பயுமே தெரியும் பாருங்க, அவங்க கண்ணையும் வாயும் நோட் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி அடி வாங்க, ஒரு மாதிரி பிசுறு தட்டும். அதை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு எப்படி கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போமா? எதுக்கு பார்க்கலாம். சரி, இப்போ இதை பார்த்தோம், இதுக்கே பார்க்கலாம். 53 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஜூனியர் பூமிகா, அது யாரு பூமிகா? ஒரு ஆக்டரோ? லெட் மீ நோ வென் ஃபோட்டோ ஷூட். டேய் இவங்க உண்மையே இல்லைடா. இவங்கிட்ட போய் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் கேட்குறியாடா? மை ஆம்பிஷன் யூ. கிளம்பி போய் ஒன்றும் இல்லை, ப்ராம்ப்ட் போட்டால் உனக்கே பிக்சரை வந்துடும், வீடியோ வந்துடும். நீயே பார்த்து சந்தோஷமா இரு.
நேச்சுரல் கேர்ளா டே? நீங்க பாருங்க, சச் a பியூட்டிஃபுல் கேர்ள், நேச்சுரல் கேர்ளாமா. ஏய் என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியலையாடா இது ஏஐன்னு? இதுல வேற எல்லாத்துலயும் கமெண்ட்ஸ் பாரு, நாக்கு வச்சது கூட உங்களுக்கு தெரியலையா? அந்த கியூட்டா இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நாக்கை வச்சுலாம் அப்படி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா ஒழுங்கா வரல. அப்ப அதை கூட எதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். இதுக்கும் லைக்ஸ் கியூட்டு எல்லாம் போட்டிருக்காங்கப்பா. ஏஐ அந்த பய தெளிவா இருக்கான். ஏஐன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். டே 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 அங்கிள் தான் வேற அதை போட்டிருக்காரு. சோல்ஜர் பாய்னு ஒரு அங்கிள் வேற ஓன்னு வாய் பழகிற மாதிரி. ஐஸ்வர்யா லைக் பட்டன் ஆமா. சுஜித் கேன் வி ஜஸ்ட் கேட்ச் அப் அண்ட் டூ மேரேஜ் டைரக்ட்லி வித்தவுட் பீயிங் இன் எ ரிலேஷன்ஷிப்? தம்பி, இஃப் யூ ஃபாலோ மீ ஐ எம் அக்செப்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். டே திரும்ப திரும்ப அந்த டெம்ப்ளேட்டு தான்டா. இதுக்கு தாங்க அதிகமாக வியூஸ் வந்து போயிருக்கு. இல்லை மற்றது நிறையா இதெல்லாம் பாருங்க, இதுக்கெல்லாம் போய் ஐ கேன் சேஞ்ச் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தா தெரியலையா? பாருங்கடா டே, நல்லா பாருங்கடா, வாயை பாருங்கடா. 270 பேர் லைக் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே, பாருங்கடா உள்ள என்னடா. ஐ ஹாவ் டன் எடிட் இன் மை பேஜ், இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் புட் இட் இன் யுவர் ஸ்டோரி. அது ஏதோ கண்டென்ட், சரி ஓகே. அதுக்கு எவன் இதை அக்கௌண்ட் வச்சிருக்கானோ அவன். யூ காட் ஏ கிங் நாட் குலாமா. ஓ குலாம்னா என்ன நமக்கு தெரியல. ஓ மை காட், டியர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் மோர் தென் ஆக்ட்ரஸ் ஃபேண்டசி கேர்ள் ஆமா. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் பெட்டர் தென் சாரி. தெரியும் நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது தம்பி. அட்டி வெளுத்தா தானே நீங்களாம் சரிப்பட்டு வருவீங்க. யூ லுக்கிங் சோ பிரிட்டி. கேர்ள் டு உமனா மாறிட்டாங்களாமா. டேடி இதுலயுமாடா ஏஐ கிட்டேயுமாடா நீங்க அடக்கத்தை எதிர்பார்ப்பீங்க? ஒரு பொண்ணு வந்து டிஷர்ட்டு பேண்ட் அந்த மாதிரி போட்டிருந்தா அது வந்து இதாகவும், ஒரு சாரி கட்டியிருந்தா இதாகவும் உமனு, இல்லை வயசானதா சொல்லிருக்கீங்களா? நான் தப்பா புரிஞ்சுக்கணும் தெரியல. கேர்ள்ஸ் கிட்ட தான் போயிட்டு அதை போடாத இதை போடாத, அதை பண்ணாத இதை பண்ணாத, எல்லாத்தையும் போயிட்டு திணிக்கிறது அவங்க மேல. ஏஐ பொண்ணுக்கிட்டையும் போயிட்டு he changed you or you choose Sari to manipulate him. டேய் அது பொண்ணேலடா கடவுளே. சரி, ஐஸ்வர்யா நிக்கி புதுசா வந்திருக்காங்க. புதுசா ஒருத்தன் சிக்கியிருக்கான். இனி அவன் போற ரூட்லலாம் கடையை போடுங்கடா, அவ்வளவுதான் இந்த மாதிரி. சரி ஓகே, உங்களுக்கு 17,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. அடுத்து இது 5வது அக்கா. 6வது அக்கா இந்த அக்கா. हूँ मैं एक AI इन्फ्लुएंसर हूँ। ब्रांड कोलैबोरेशंस और प्रमोशंस के लिए मुझसे कनेक्ट करें। मैं मूवीज, सीरीज, फूड प्रोडक्ट्स और ट्रैवल रिव्यू करती हूँ। मेरी அதாவது இவங்க வந்து 2 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்களா? இவங்க ஆனால் சொல்லிடுறாங்க, நான் வந்து 250K + யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆமா, ஏஐ கான்டென்ட் கிரியேட்டர். இவங்க ஏஐனே சொல்லிடுறாங்க. டே இங்க பாருங்க, கைசன் அக்னி ஏஐ. டே இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப்ல ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஏஐ வச்சு கண்டென்ட் பண்றவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கோம், அவங்களெல்லாம் காசு கம்மியாக தான் வரப்போகுதுன்னு. இவன் வாங்கிட்டானேடா. இவன் பிளே பட்டன்லாம் வாங்கி பட்டையை கிளப்புறாங்கப்பா. இவங்க ஃபுல்லாக அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டரு. ஸோ அப்புறம் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து இந்த அக்கா 6வது அக்கா, இது 7வது அக்கா. See? Still human. Everyone says I'm AI. See? டேய் பார்த்தாவே தெரியுது ஏஐன்னு. இதுல என்ன கமெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். அவங்களே சொல்லிட்டாங்க, ஐ மீன் ஏஐன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா பாரு நான் தொடறேன் பாத்தியா, நான் ஹியூமன் தான் அப்படின்னு. வாட் ப்ராம்ப்ட் இஸ் திஸ் லுக்கிங் ரியலிஸ்டிக்? தெளிவு, நீ தெளிவு பையன். ஓ ஓகே, இதுல எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காங்க. எல்லா இந்த வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ என்ன வேணா பண்ணு, உன்னை தொட்டு கூட காமிச்சிக்க, என்ன வேணா பண்ணிக்கோ, உன் வாய்ஸ்ல நீ மாட்டுற அப்படின்னு. அடுத்து டப்பிங்கும் இவங்க கரெக்டா ஒரு ஆளை பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், எது உண்மை எது பொய்ன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னுமே பெர்ஃபெக்டா அந்த ஆடியோ சிங்க் ஆகுறது, அந்த குரலோட கரெக்டான தன்மை, ஒரு ஸ்லாங்கு, அது எல்லாமே இருக்குல்ல, அதையும் இவங்க பெர்ஃபெக்டா கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உண்மை எது பொய் எதுன்னு கண்டே பிடிக்க முடியாது.
ஆல்ரெடி இங்க ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து எப்படியாச்சும் மற்றவங்களோட காம்படிஷன் பண்ணி நம்ம மேல வந்துட முடியுமா, அவங்க வீடியோஸை பீட் பண்ணி நம்மளோட ஹேஷ்டேக் நம்மளோட கண்டென்ட் எல்லாம் வெளியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்க மத்தியில இந்த ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வேற வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான் படுத்துரும் படுத்துரும் அவ்வளவுதான். சரி 5 6 7 8வது அக்கா. டேய் எனக்கு ஐயோ இது காப்பரேட்டர் வந்துட போகுது, இது எனக்கு டவுட்டா இருக்கே. எனக்கும் 5000 பேர் ஃபாலோ பண்றாங்க. த்ரைவிங் நாட் டு பி எக்ஸ்டிங்க்ட், ஓல்ட் ஐடி வாஸ் ஹேக்டு. அவங்களாம் ஹேக் பண்ணும். கண்டுபிடிச்சிட்டேன். அந்த க்ளோஸ்அப்ல பார்த்த உடனே என்னடா இது உண்மையான ஐடி தானே, தப்பா நான் எடுத்து வச்சுன்னு நினைச்சேன். இதுல பாருங்க அவங்க ஃபேஸை பாருங்க, அத தெரியுதா? இதுக்கு எவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க பார்ப்போம். சூப்பர் இடுப்பழகி. அவ ஃபேக் ஐடி தான். ஃபேக் ஐடியில் நீ என்ன வேணா பேசுறி. ஃபேக் ஐடி பண்றவனுங்கலாம் அடி வெளுக்கணும். அவனுங்கெல்லாம் பா செம்ம அழகாமா. சில சூப்பருங்க, அதை விளங்கும் மூஞ்சி செம்ம கியூட்டி, நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும், வடிப்பு சூப்பரா இருக்கும். என்னடா இது, என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? வந்து ரியலா இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸை போய் டார்ச்சர் பண்ண காலம் போய், ஒரு ஹீரோயினோ இல்லை ஒரு பொண்ணு கண்டென்ட் கிரியேட்டடோ அவங்கெல்லாம் கிரியேட் பண்ணாங்கன்னா ஒரு பொண்ணுனாவே போயிட்டு அதை இதையும் போயிட்டு கமெண்ட் பண்ணி கேவலமா பேசுறது. இப்ப அவங்க பட்ட கஷ்டத்தை தாண்டி இப்ப இவங்களும் ஏஐ பொண்ணும் படணுமாடா? திருந்துங்கடா, டே தயவு செஞ்சு திருங்கடா. ஏஐ டிடெக்டட், இந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான். ஏதோ ஒரு அங்கிள் ஐ லவ் யூ போட்டிருக்கான். அங்கிள் வீட்டில் முதல்ல சொல்லணும்டி. முன்னெல்லாம் எப்படி இருக்குன்னா, வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன பசங்க இல்லை ஒரு பொண்ணோ ஒரு பையனோ தப்பு பண்ணிட்டா, இரு உங்க அப்பா கிட்ட சொல்றோம் உங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு சொன்ன காலம் போய் இப்ப பண்றதே அந்த வீட்டுல இருக்க அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த அங்கிள்ஸ் ஆன்டியும் தான் பண்றாங்க. அவங்கள போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது சொல்லுங்க பார்ப்போம். வெரி நைஸ், மிஸ் யூ. ஏதோ பழகின மாதிரி பேசுறியடாடி. மிஸ் யூ ஆமல, மிஸ் யூ. கார்ஜியஸ், சோ கியூட் அண்ட் பிரிட்டி, சூப்பர் டான்ஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங், அட்ராக்டிவ். பேசு 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 பேசு, நீங்க பேசு 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 பேசுடா பேசு. இதுல கூட தெரியுதேடா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி இதாகுதுன்னு. எல்லாரும் ஹாட்டா போட்டு தள்ளுறானுங்கடா. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை சரி ஒரு பொண்ணை தான் நீ ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ஒரு பையன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுறான், கூட இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டோ இல்லை லவ்வரோ இல்லை அம்மாவோ இல்லை அக்காவோ தங்கச்சியோ இல்லை யாரோ ஒருத்தவங்களோ, அவங்ககிட்டலாம் போயிட்டு அன்பு செலுத்துறதே கிடையாது. இவங்களுக்கு போயிட்டு ஹாட்டா அனுப்புறது. இந்த வச்சுக்கோ, எடுத்துக்கோ ஹாட்டு அனுப்புறேன், எத்தனை ஹார்ட் வேணா டைப் பண்ணி அனுப்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது. திறந்த மாட்டானுங்க. இதுக்கே எவ்வளவு கமெண்ட்ஸ், 372 கமெண்ட்ஸா? உன் காதோரம் உரசி கொண்டிருப்பதால் என்னவோ கூந்தலும் சுருங்கியதா வெக்கத்தில். டே ஆஹா, ஐயோ கமெண்ட் வேற பண்ணிருக்காங்கடா. டே லோகநாதன் யாருப்பா நீ? எழுது இந்த கவிதையை போயிட்டு மேபி கல்யாணம் ஆனவங்க கிட்ட போய் சொல்லுங்க, உங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லுங்க, செம்மையா இருக்க நீ செம்ம. அது பொண்ணே இல்லடா, திரும்ப தானே சொல்றேன், எனக்கு வெறுப்பாவுதுங்க திரும்ப இவனுங்க. வெரி நைஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஆமா கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவங்க எல்லாம் போய் பாராட்டுறது கிடையாது. இங்க வந்துட்டு வெரி நைஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஆம்ல எக்ஸ்பிரஷன்ஸ் செம்ம அழகு. டே இப்ப இதுல கூட கண்டுபிடிக்கலாம், இந்த வீடியோல இருக்க அந்த ஃபேஸுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இவங்க அக்கௌண்ட்லயே பார்த்த ஃபேஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதையுமாடா கண்டுபிடிக்க மாட்டீங்க. இதுல வேற ரெகுலரா வேற ஃபாலோ பண்றீங்க. போதும்டா விட்டுருங்கடா. இட்ஸ் ஷனா அவ்வளவுதான். சீக்கிரம் நீங்களும் 5000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்களா, அடிப்பீங்க, 5 லட்சம் அடிப்பீங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது சூப்பரா அடிங்க. ஒன்றும் இல்லை, நீங்க ஃபாலோ பண்ணி வியூஸ் வர வச்சு அவன் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏற்றி பிராண்டோட கொலாப் பண்ணி அப்படியே வீடியோ போட்டு அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுவான். இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை வித்துட்டு கூட போயிடுவான். அவ்வளோதான்.
பழைய அக்கௌண்ட் ஹேக்கடெல்லாம் கிடையாது. போட்டிருந்தாங்கல்ல பழைய அக்கௌண்ட் ஹேக்கடுன்னு, வித்திருப்பான் அவன். இந்த போட்டிருக்காங்க பாருங்க, நான் சும்மாலாம் சொல்ல. இந்த மாதிரி ஓல்டு ஐடி வாஸ் ஹேக்கடு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஹேக்கடுலாம் கிடையாது. இந்த மாதிரி 1,00,000 பேர் தான் ஃபாலோ பண்ணி வச்சிருப்பான். யாராச்சுக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நான் இவ்வளோ இருக்கு வச்சுக்கிறியான்னு சொல்லிட்டு வித்துருவோம், அவ்வளோதான். ஏதோ பிராண்டுக்கிட்டேயோ இல்லை ஒரு கிரியேட்டர்கிட்டயோ யார்கிட்டயோ போய் வித்துருவோம், அவ்வளோதான். இது என்னது? இந்த கடல்ல தான் இப்ப முருகர் சிலை எடுக்கிறாங்க. இது 100 அடி உயரமுள்ள முருகர் சிலை. இன்னைக்கு தைப்பூசம் நாள்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேண்டுனா நினைச்ச எல்லாமே கிடைக்கும். டேய் அப்பாடி, என்னடா தாரா விளாக்ஸாம்ல, நானும் தாண்டா விளாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். 4 மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க. இது ஃபுல்லாகவே ஏஐ கண்டென்ட் தான். எவ்ரிடே விஷுவல்ஸ், ரியல் வைப்ஸாம், ரியல் வைப்ஸு. சரி ஓகே. சரி, இதுக்கு கமெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த முருகன் தைப்பூசத்துக்கு முருகர் சிலை வந்து கண்டுபிடிச்சிக்கலாமா? ஏஐ ஜென்ரேட்டிவ் விஷுவல்ஸ் யூஸ்ட் ஃபார் டிவோஷனல் ஸ்டோரி லிங்க் பர்பஸஸ். ஓகே ஓகே, அப்போ இவங்களே கருத்து சொல்லிட்டாங்க அது ஏஐல பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. கடன் இல்லாமல் நல்லபடியாக சம்பாரித்து மண்ணு வாங்கி வீடு கட்டி கஷ்டப்பட்டு ஜனங்கள் எல்லாம் கடன் இல்லாமல் இருக்கணும். ஓகே ஓகே, இவங்க வேண்டியிருக்காங்க, அதை விடுங்க. நம்ம வந்து இதை வச்சு ஏதாச்சும் நம்புவானுங்க பாருங்க, அவங்கள தான் இதை பண்ண போகிறோம். ஓகே, மோஸ்ட்லி இந்த மாதிரி கண்டென்ட், இந்த அக்கா போடுற கண்டென்ட் வந்து மோஸ்ட்லி இது ஏஐன்னு தெரிஞ்சிருது, அதனால பிரச்சனை இல்லை. இந்த ஒரு ரீல் மட்டும்தான் இவங்க அக்கௌண்ட்டில் வந்து செம்ம ட்ரெண்டாக போகுது. 3000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்களும் வாழ்க்கையில் ஏஐயுடன் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்து இந்த அக்கா, ஐயோ இது எத்தனாவது அக்கா? 5, 6, 7, 8, 9, இவங்க 10வது அக்காங்க. இதுல என்னடா இருக்கு? அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பண்ணுங்கடா, ஏஐ வச்சாச்சும் பண்றீங்க, ஏதாச்சும் பண்ணுங்கடா. 85,000 பேர் லைக் பண்ணிருக்கீங்கடா. என்னடா இருக்கு இதுல? என்னடா இருக்கு? கமெண்ட்ஸ் தமிழ்ல இல்லை இங்கிலீஷ்ல ஏதாச்சும் ஒரு கமெண்ட் போடுங்கடா. ஏஐன்னு நிறைய பேருக்கு தெரியுது. ஓகே, நோ தேங்க்ஸ், ஐ எம் ரேண்டி அப்படின்னு என்னன்னு தெரியல. இது வேற நெட்வொர்க் வேற அப்பப்போ பிரச்சனை பண்ணுது. மற்றக்கம் எவ்வளோ வச்சுருக்காங்க? 2000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபேஷன் மாடல், ஃபேஷன் அண்டு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர். ஆமாம், இவங்க டிஎம் ஃபார் கொலாபரேஷன் வேற போட்டிருக்காங்க, பவர்டு பைன்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஏதோ போட்டிருக்காங்க. இதுலேயுமே எல்லாமே தெரியுது. இது ஃபேஸை பார்த்தாவே தெரியுது இவங்க வந்து உண்மையாக கிடையாதுன்னு. அதுக்கு நம்ம ஆளுங்க போய் கமெண்ட் பண்ணிட்டு, ஓ இது ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி இப்போல்லாம் ஏஐ இன்ஃப்ளூயன்சர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தெரியுது, இதை வச்சு நம்ம காசு பார்த்துட்டு போயிட்டு. ரியா வித்து ராதிகாவாமா, ராதிகான்னு ஒருத்தவங்க 11K என்னங்க நான் வச்சிருக்க ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. டிராவலர், எக்ஸ்ப்ளோரர், வேண்டர்லஸ்டர், கியூரேட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் அக்ராஸ் இந்தியா, பேஸ்டு இன் மும்பை, கொலாப்ஸ் வெல்கம் ஆமா. ஏஐன்னு கூட மென்ஷனே பண்ண மாட்டானுங்க போல இவனுங்க. இது ஆனால் இது பார்த்தாவே பச்சையா தெரியுது ஏஐன்னு. பட் இருந்தாலும் இவங்களுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ராதிகாஸ் மெமோரிஸ் ஆமா. இப்பெல்லாம் கூட எடிட் பண்ணி ஏமாத்துவீங்களா நீங்கள்? இப்பெல்லாம் பண்ணுறதால தான் மக்கள் ஏமாறுறாங்க. யூ லிவ்டு த எரா ஆஃப் அக்கௌண்ட், வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸ். அது ஏஐடா, மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொல்லாதீங்கடா. வாவ், தட்ஸ் ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் என்ஜாயபிள் ஆம்ல. வேற தண்ணி கூட ஒழுங்கா குடிக்கலடா, குடிச்ச தண்ணி திரும்பி அப்படியே இருக்கு பாரு, நம்புங்கடா, இது ஏஐடா. So much fun. This looking so amazing. What a vibe. Manifesting this kind of screaming, crying, throwing up energy for myself this year. Between you deserved it. பாருங்களேன் இப்போ எப்படி இருக்கு. நான் ரியல் லைஃப்ல இருக்க ஒரு ஹியூமனை பார்த்து ஐயோ நம்ம அவனை மாதிரி இல்லையே, அவனா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானே, அவளா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டா இருக்காளே, நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற காலம் போயிட்டு, இப்போ ஏஐ வந்து இந்த மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு தெரியாம அது ஏஐனே புரிஞ்சிக்காம அவங்க லைஃப் வந்து இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இந்த மாதிரி சூப்பரா மாறிட்டாங்களாமா. அதை பார்த்து இவங்க புறாமப்பட்டு இல்லை வருத்தப்பட்டு உட்காந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. That's insane. Account live in easier score memory attending. சரி ஓகேடா. இவங்க வந்து ஏஐ வச்சு இந்த ஒரு விஷயத்த வந்து ஆக்சுவலி இவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு காசு சம்பாதிச்சு போறாங்க. நம்ம பயலுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பாண்டிச்சேரிலாம் அக்கா வந்திருக்கா, அரவிழாவுக்கு வந்திருக்கு. அரவிழானா இப்போ அங்கே வந்திருக்காங்கப்பா. இருங்க. Such a unique place. The drone view is just amazing. What a concept. We need more of this. This place feels calm even through the screen. Truly a different way of living. இது வாய்ஸ் கேட்போம்.
The town focuses on sustainable living, renewable energy, and conscious community practices. டேய் Over 3,000 residents. இதெல்லாம் பிபிடிக்கு போடுற வாய்ஸ்டா, ஏஐ வாய்ஸ்னு பச்சையா தெரியுதுடா. அப்பயும் நம்புறீங்களேடா. சச் யூனிக் பிளேஸ், இட் ஃபீல் ஸோ ரிலாக்ஸ் அண்ட் நேச்சுரல். நான்லாம் கண்டென்ட் போடுவோங்க, கமெண்ட் பண்ணுடா ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்கண்டா, என் சப்போர்ட் பண்ணுடா, நான் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்றேன், நான் கேட்கறதுக்கு ஏதாச்சும் ஆன்சர் பண்றான்னு பிச்சை எடுப்பேன். ஆனா போய் கமெண்ட் பண்றது இல்ல. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டா உடனே போயிட்டு கமெண்ட் பண்றது பா. சரி ஓகே, இந்தியா வித் ராதிகா சந்தோஷமா இருங்க. இன்னும் நிறைய பேர்த்த ஏமாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். 5 நம்பர் வேற மறந்துடுறேன். 5 கீழே வரைக்கும் போவோமா? கீழே இருந்து பார்த்துட்டு வருவோம் எத்தனை பேர். சரி 5 கீழே 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 அக்காசை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இப்போ சோஷியல் மீடியாவிலேயே செம்ம ட்ரெண்டிங்கில் போன ஒரு அக்கா இருக்காங்கங்க. அந்த அக்கா யாருன்னா பாருங்க, அவங்க பேர் ரியல். பாருங்க, ரியல்னு போட்டே வருதா? இவங்க தாங்க அந்த அக்கா. இந்த அக்கா பின்னாடி போகாத ஆளே கிடையாதுங்க. எல்லாருமே போயிட்டு வாவ் செம்ம செம்ம அப்படின்னு. அனன்யா மாரிமுத்து பேரு, த ரியல் அனன்யா. இதுவே ஃபேக்கு. இவங்களே வந்து ஒரு ஏஐ தான், ரியலே கிடையாது. இதுல பேரே த ரியல் அனன்யா. சூப்பர். அங்க அடிக்கிறான் அவன். இந்த அக்கௌண்ட் யார் மேனேஜ் பண்றானோ அவன் அங்க விளையாடுறான். டிஜிட்டல் கிரியேட்டர், ஃபேஷன், ஃபிட்னஸ், லைஃப் ஸ்டைல், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிடிக்கிறான். இப்படிலாம் பிடிக்கிறாங்க பத்தியா? டிஜிலாஸ் பை லூனார் ஸ்டூடியோ ஹெச்கு. இவங்க தான் மெயின்டைன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை பேசுற இவங்க. அங்கதான் பசங்க எல்லாரும் விளையாடுறாங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா ஆல்ரெடி நான் என்ன அரை மணி நேரம் வீடியோ பேசிட்டு இருக்கேனா? சரி ஓகே, கண்டென்ட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் பொம்பளை மூச்சு கத்துப்பாடுற வரைக்கும் தான் வீம்பு வீராப்பெல்லாம். இது மூக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியலையாப்பா இது வந்து ஏஐ தானே? சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவா போட்டிருக்காங்க. ஓகேவா? இவங்க என்ன கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போமா? அதுக்கு பேக்ரவுண்ட் ஏஐடா. சரி ஓகே, தோ வந்துட்டேன். மீன் பிடிக்கலையா அக்கா? நீங்க போய் பிடிச்சி கொடுங்கம்மா, போங்கம்மா. கார்ஜியஸ் ஆல்வேஸ். தெரியணுமா? உண்மைதான். நைஸ் ஃபிட் நைஸ். காத்திருப்பது நீயாக இருந்தால் காதலிப்பது நானாக இருக்கும். கவிதை. அனன்யா, வாவ் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். அழகி, கார்ஜியஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கௌண்ட்டுக்காக தான் நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துருந்தா. அதே மாதிரி நான் சேவ் பண்ண லிஸ்ட்ல இது கடைசியா வேற இருந்திருக்கு. நான் வந்து மற்றவங்க எல்லாத்தையும் பத்தி பேசிட்டேன், காமிச்சிட்டேன். மோஸ்டா ஏஐ காசையும் தாண்டி மற்ற எந்த மாதிரி வீடியோஸ்ல ஏஐ வீடியோஸ் இருக்கு அதையும் காமிச்சிட்டேன். இவங்களுக்கு எப்படிலாம் கமெண்ட் வந்துட்டு இருப்பாங்கல்ல, வேற லெவல். சோ ஹாட். ஆமா வெதர் கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கு அந்த இடத்த. ஓன் ஹாப்பினஸ் அதெல்லாம் ஒரு தப்பா பேசுறான்பா. இங்கேயும் போயிட்டு கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ற நபர்கள் இருக்கிறார்களே. ஐயா, உங்களுக்கெல்லாம் வாயை திறந்தா நீங்க பல்லே விளக்க மாட்டீங்களோ? பல்லு விளக்காத காரணத்தினால்தான் அங்கங்க சென்று உங்கள் வாயை திறந்து கமெண்டில் போயிட்டு கெட்ட வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? கேவலமாக இல்லையா? முடிந்தால், உங்களுக்கு தைரியம் இருந்தால், நீங்கள் உங்களை ஒரு பல கெட்ட வார்த்தைகள் பேசுகிறீர்கள் அல்லவா? அந்த கெட்ட வார்த்தைகளை ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் யூடியூபிலோ இல்ல இன்ஸ்டாகிராமிலோ அப்லோட் செய்து பாருங்கள். அப்போ இருக்கிறது. அந்த தைரியத்தை உங்களுக்கு கிடையாது. மற்ற எல்லாருக்கும் சென்று எல்லாரோட காணொலியிலும் கீழே சென்று கமெண்ட் செய்து நகைத்து புன்னகைத்து விளையாடுகிறது, வன்மத்தை கொட்டுகிறது. கொட்டுங்கள். அதுவும் ஏஐ கிட்ட இல்லாமடா போய் கெட்ட வார்த்தை பேசுவீங்க. சரி ஓகே, இதுதாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ. இங்க இருந்தாங்க நம்ம அக்காவுக்கு வந்து ஏஐ அக்காவுக்கு வந்து எல்லாம் மாறுது. இவங்க வேற ஓரளவுக்கு இந்த ஒரு பொண்ணு சுடிதார் போட்டு ஒரு காலேஜ் வைப்ல ஒரு லவ் ஃபீல்ல அந்த மாதிரி கொடுத்தா நம்புவாங்கன்னு பிடிச்சிட்டாங்க. இதுல இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பாருங்க. கடைசியில் நாக்கு கூட ஒரு மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா? நம்ப மாட்டாங்க. அந்த இதுல ஃபர்ஸ்ட் வீடியோல யாருமே ஏன்னு சொல்லவே இல்லை. செக் எக்ஸ், நீங்க இப்போ ரொம்ப ஃபேமஸ். ஏன் ஃபேமஸ்? டேய் அவன் ஏஐனால தான்டா ஃபேமஸ். சோ கியூட். மமிதா பைஜு நீங்களா? மமிதாவை ஏன்டா இங்க இழுக்கிறீங்க?
ஒருவேளை இந்த ஜென்ரேட் பண்ண மமிதா இமேஜை போட்டு எனக்கு இந்த மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு ஜென்ரேட் பண்ணி அந்த பொண்ணை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ? ஐ மீன் பொண்ணு ஏஐ. டே ஃபேஸ் பாருங்கடா. தம்பி எப்ப 4 வீக்கு முன்னாடி போட்டிருக்க. ஓகே, நீ கெஸ் பண்ணியிருக்கேன். கத்தி முனையை விட கூர்மையாக உள்ளது உனது கண்கள். குத்தி பாரு போ. வெங்காயத்தை எடுத்து போய் கட் பண்ண சொல்லு போ. உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. டேய் அது பொண்ணே இல்லடா. வெரி பியூட்டிஃபுல். அப்படியாங்க அங்கிள்? கீப் ராக்கிங் அக்கா. ஏதாவது சொல்லலாம்னு தோணுது, ஆனா சொன்னா நம்மளை கழுவி ஊத்துவாங்க. ஏதோ பெருசா நினைச்சிருக்கான் மனசுல. இது இப்படி நான் கூட இது பார்த்த உடனே ஏதோ நினைச்சிட்டேன் நான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ மீன் இது பொண்ணா அப்படின்னு சொன்ன உடனே ஓகே கண்டுபிடிச்சிட்டான், இது கண்டுபிடிச்சிட்டான் பையன் அப்படின்னு நினைச்சா இது பொண்ணா புதையலாடாவா? புதையல். தோண்டி போய் பாருங்க. தோண்டி பார்த்தா ஒரே ஒயரு, இது இந்த சாஃப்ட்வேரு, அப்புறம் இந்த ஹார்ட்வேரு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வரும். வேற ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா இது ஏஐ. 100 மிஸ்டு கால் ஃப்ரம் தமிழ் சினிமா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இனிமே ஃபியூச்சர்ல அப்படிதான். ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் தமிழ் ஆக்டர் யாரையுமே போட்டு நடிக்க வைக்கிறது கிடையாது. ஆக்ட்ரஸை எந்த ஹீரோயின்ஸும் தமிழே கிடையாது, எங்க இருந்தோ கூட்டு வந்து நடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாம் ஏஐலாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா ஹீரோயின்ஸே வேணவே நடிக்கிறதுக்கு ஆக்ட்ரஸே தேவையில்லை, ஏஐல நடிங்க. இப்போ அடுத்து ஃபியூச்சர் படத்துல பிரதீப் ரங்கநாதனோட இப்போ ரியல் அனன்யா வந்து கூட நிற்க வச்சு ஜென்ரேட் பண்ணி நடிக்க விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்க போகுது காலங்கள். ஃபியூச்சர்ல நடந்தாலும் நடக்கும். அடுத்த சைஃபை படத்துல வந்து ரியல் அனன்யா, பிரதீப் ரங்கநாதன் படத்தில் ரியல் அனன்யா நடிக்கிறார்கள். அனன்யா மாரிமுத்து. யார் அவங்க? ஏஐ. அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதையும் போய் அப்புறம் மேல் ஆக்டரும் இருக்காது. அப்புறம் ஏஐ வச்சு படம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து ஏஐ வச்சு ஒரு மகாபாரதம் ஒரு சீரீஸே உண்டு பண்ணி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணி வர வேண்டியதான். வா வாட் அண்ட் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர். டேய் டஸ்கி பியூட்டி. டஸ்கி கூட இல்லையடா, அது வெள்ளையாதான்டா இது பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ இந்த மாதிரி தாங்க திரும்பி அதே இதுதான் இதே மாதிரி பாருங்க. அதே காஸ்டியூம், ஒரு ஐடி கார்டு, ஒரு ஐடி கார்டில் ஃபேஸ் பாருங்களேன். இந்த வீடியோல பாருங்க, ஐடி கார்டில் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு, அதை கூட நோட் பண்ண மாட்டாங்க. கமெண்ட் என்ன நடக்குன்னு பார்ப்போமா? அழகே பொறாமப்படுற அளவுக்கு ஒன்று பெரிய அழகு ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்க. டேய் அது பொண்ணு இல்லடா. நீ என்னோட ஆளு. ஆக்சுவலா இது இந்த பில்லு டயலாக்னு நினைக்கிறேங்க. பண்ணிக்க மாட்டேன். நான் லுக் நான் யாரு தெரியல. யாரு? பில்லோட ஆளு. அதான் பில்லா அதுவான்னு கேட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் நல்லா போட மாட்டியா, தப்பா யாராவது கமெண்ட் பண்ண போறாங்க. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடையும் இல்லை. டே வீட்டில் இருக்க பெண்களை பேசுனது ஓகே, அடுத்து வந்து நடிக்க வந்த பெண்களை பேசுனது ஓகே, அதுக்கடுத்து வந்து படிக்க போன இடத்துல இருந்த பெண்களை பார்த்து பேசுனது ஓகே, இல்லை வேலைக்கு போகிற இடத்துல பெண்களை பார்த்து பேசுறது ஓகே, கடைசியில் ஏஐ பொண்ணை பார்த்தும் நீ ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போட மாட்டியான்னு கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த சமுதாயம் உருவாகி விட்டதே ஐயா. இது எங்கடா போய் முடியும்? மென்டாலிட்டியும் தப்பு, கண்ணும் தப்பு, எல்லாம் தப்பு. தெரியாது. கியூட் எக்ஸ்பிரஷன் அழகா இருக்கல. வீடியோ முன்னாடி போது ரியாக்ஷன் மிஸ்டேக் ஆகுதா? ஓகே, ஸோ இந்த அக்கா தாங்க செம்ம குவைட் பெரிய ஃபேமஸ். பாலா உள்ளே ஆயிட்டாங்கடா. ஃபோன் பண்ணுவீங்களா? உங்க பேர் என்ன? 445 541 561. வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு. இந்த வாய் கூட போங்கடா. வாய் பாருங்கடா. வாயை பார்த்தாச்சும் இதுல ஏதாச்சும் சொல்லிருக்காங்களா பார்ப்போம் கமெண்ட். சரி மச்சி, ஒரு குவார்ட்டர் சொல்லலாம். நானும் வெயிட் பண்றேன். ஐ எம் வெயிட்டிங். டேய் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் சொல்லுங்கடா. ஒருத்தவங்களாச்சும் இது பொண்ணே இல்லைன்னு சொல்லுங்கடா. சொல்ல மாட்டானுங்க, சொல்லவே மாட்டானுங்க.
இதுதான் கடைசியா போட்ட வீடியோங்க. இல்ல இதை பின் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1191 கமெண்ட் வந்திருக்கு. காப்பிரைட் வருமே, அதனால போட மாட்டேன். சரி, சாரி லிங்கா அவ்வளவுதான். இங்க பாருங்களேன், ஒரு பொண்ணை வச்சு, ஐ மீன் ஒரு பொண்ணோட ஃபேஸ் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு இமேஜ் கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு ஏஐல வந்துட்டு ஒரு பொண்ணை ரெடி பண்ணிட்டு அதை வீடியோ பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டால வந்து அப்லோட் பண்ணி அதில் ஃபாலோவர்ஸை வர வச்சு அதை ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டு அதில் வந்து ஒரு சாரீ கலெக்ஷனை வந்து கொலாப் பண்ணியிருப்பாங்க போல, இல்லை காசு வாங்கி அதை வந்து இவங்க பிராண்ட் பண்ணி மார்க்கெட்டிங் டீம் கிட்ட இருந்து காசு வாங்கி அந்த பிராண்டை வந்து அந்த சாரியை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அது கீழே லிங்க் வேற ஒன்றுத்துக்கு போட்டிருக்காங்க. இங்க பாரு, லிங்க் வேற போடுறாங்கப்பா. டேய், சாரி லிங்க் இந்த வாங்கி வச்சுக்கோங்க. சாரி ஒன்றும் செட் ஆகல, டாப்ஸ்ல தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ போயிட்டு சுடிதார்லேயே பாருங்க போங்க. ப்ரோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க? இந்த பையதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு மெசேஜ் போட்டிருக்கா. மீம்ஸ் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பான் போல அந்த பையன். போயிட்டு கேட்டிருக்கான். அதுக்கு இவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, கேப்கட் ஃபார் வீடியோஸ் அண்ட் ரெமினி ஃபார் ஃபோட்டோஸ். ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர், சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷம். ஜஸ்ட் லைக் வாவ் ப்ரோ. இது என்னதோ கேட்டிருக்கான், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏஐ 2 வாரத்துக்கு முன்னாடி போய் கமெண்ட் போட்டிருக்காங்க. பியூட்டி குயின், சம் ஏஞ்சல்ஸ் டோன்ட் ஹாவ் விங்ஸ் மீன் ஜஸ்ட் லுக் அட் யூ. ப்ரோ யாரோட ஃபேஸ் இமேஜின் பண்ணி இந்த ஃபேஸ் வச்சிங்க ப்ரோ? இது ஒரு நல்ல கேள்வி. எப்படி இவ்வளோ அழகா இருக்க முடியும் ஒருத்தரால? அக்கா, இந்த பையனுக்கு உங்க மேல ஒரு இது இருக்கு. டேய், அது பொண்ணே இல்லடா, அது அக்காவே இல்லடா. அக்கான்னு வேற இவனுங்க உசுர வாங்குறானுங்க. அக்கான்னு சொல்லிட்டு இவனுங்க பண்ற அலப்பர் இருக்கே, அதை விட ஒரு கேவலமானது ஒண்ணு இல்லைங்க. ஏஐ டிடெக்டட். சூப்பர் வீடியோ, வெரி குட். யாருப்பா இவன் இத்தனை வெரி குட் போட்டிருக்கான்? யூ லுக்கிங் ரியலி கார்ஜியஸ். சூப்பர் செல்லம், ட்ரெண்டிங் பியூட்டி. ஆமா, ஆஃப்டர் சத்யா. வேர் இஸ் த நீதானா பொன் வசந்தம் ரீல்? ஓ, நீதான பொன் வசந்தம் ரீல், தட் இஸ் ரியலி ப்ளீஸ் போஸ்ட் இட் அகைன். கெஞ்சரர்ல போஸ்ட் பண்ணுங்கடாடே. மார்க்கெட்டிங் டீம் கொஞ்சம் இதை போஸ்ட் பண்ணி விடுங்கப்பா. அந்த டிஜிட்டல் டீம் தான், ஏதோ ஒரு டீம் தான் இந்த ஒரு பொண்ணை கிரியேட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். ஜாலியாக பையன் வந்து காசு சம்பாதிச்சு போயிட்டே இருக்கான். இவனுங்க வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஏமாந்து போயிட்டு தவிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்க, இதுதாங்க கிட்டத்தட்ட இதோட 12வது அக்கான்னு நினைக்கிறேன், இந்த ரியல் அனன்யா. ஆனால் அவங்க ரியல் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அது பொண்ணே கிடையாது. ஓகேவா? ஸோ மக்களே, கிட்டத்தட்ட நம்ம வந்து நிறைய ஏஐ வீடியோஸ் வந்து பார்த்தாச்சு. அதில் ஒரு 12 அக்காக்கள் நம்ம பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எந்த அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கோ அது கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் அதில் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் பார்த்து நம்பியிருப்பீங்க கண்டிப்பாக. நிறைய பேர் கிட்டத்தட்ட 1,00,000 ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க, இந்த ரியல் அனன்யா. அவங்கள வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட்டு செம்ம ட்ரெண்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கிரியேட் பண்ணுறது. ஒரு டைமில் பர்ஃபெக்டாக ஃபோட்டோஸ் கொடுக்காது. அதுக்கப்புறம் சில சாஃப்ட்வேர்ஸில் வந்துட்டு போயிட்டு ஃபோட்டோஸ் கேட்டாலும், இப்போ சாட்ஜிபிலாம் போயிட்டு பர்ஃபெக்டாக அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கேட்டப்ப அதெல்லாம் ப்ரைவசி இஷ்யூ வரும், நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னுச்சு. இப்போ எதுலேருந்து இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு சாட்ஜிபிடி, இந்த ஜெமினை எல்லாத்துலேயுமே கொடுக்க தான் ஆரம்பிச்சிச்சு ஃபோட்டோஸ். இப்போ வீடியோஸும் சேர்ந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸில் வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு. காசு பே பண்ணால் மட்டும் போதும், நம்மளால என்ன வேணா பண்ணலாம் போல. நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ பண்ண டைம் இல்லை, ஃபேஸை காட்ட முடியாது, பயமா இருக்கு, அது இதுன்னு எது சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ஒன்று வித்துறாங்க. இல்லைன்னா அதில் வந்து பிராண்டோட சேர்ந்து கொலாப் பண்ணி காசு சம்பாதிச்சு போயிட்டே இருக்காங்க. நடுவில் வந்து பாதிக்கப்படுறது இந்த மாதிரி ஆட்கள் தான். இதில் வந்து ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர்
இந்த மாதிரி பிராண்ட் கொலாபரேஷன் பண்ணா சரி ஓகே அவங்க திறமையை வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு போறாங்கடா அப்படின்னு சொன்னாலும் மேபி அதுல இருக்க யாரோ 1-2 பேர் வந்துட்டு தனியா சேட் பண்றப்பயோ இல்லைன்னா காசு கூட நான் அதை அனுப்புறேன் பிக்ஸ் காட்டுறேன் அது இதுன்னு ஏமாத்தி இல்லை ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு பிராண்டையோ இல்லை இந்த ஸ்கேம்லாம் பண்றாங்கல்ல ஃபேமிலிஸ் விட்டு ஸ்கேம்லாம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி சில பேர் இந்த ஏஐல வச்சு பின்னாடி இருந்து பணம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போனாலும் நமக்கு என்ன தெரியும். அது போயிட்டு தேடி பார்க்கும்போது அது ரியல் அக்கௌண்ட்டே இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். போய் வெளியே போய் சொன்னா வெக்கக்கேடு மனக்கேடாயிடும். நிறைய பேர் வாய் கூட திறந்து போய் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று இது ஒன் சைட் ஆஃப் வீடியோஸ் இந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வச்சு பண்ற மாதிரி இருந்தாலும் இன்னும் நிறைய சைட்ஸ்ல வந்து ஏகப்பட்ட இந்த குழந்தைகள் டான்ஸ் ஆடுற மாதிரி அதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப அது உண்மையே தெரிய மாட்டேங்குதுங்க. நான்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு குழந்தை ஏதோ ஒரு குழந்தை ஒரு நாயும் திடீர்னு அந்த நாய் அந்த குழந்தைய கடிக்குது அந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே நம்பிட்டேன். அப்பதான் பார்த்தா அது ஏஐ. டேய் என்னடா இது, எது உண்மைடா எதிரா பொய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன்ல வந்து நமக்கு தெரியவே மாட்டேங்குது. நீங்க இவ்வளவு தூரம் இந்த வீடியோஸ் மேபி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நீங்க நல்லாவே நோட் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வாய்ஸ்ல மாட்டிப்பாங்க. அதுக்கு ஒரு தனியா ஒரு ஆளை பிடிச்சி டப்பிங் பண்ணி அது ஒரு பெரிய விஷயம், அதனால அதை பண்ணவே மாட்டாங்க. ஸோ வாய்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அது உண்மையா பொய்யான்னு. அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா இந்த அதே திரும்பியும் வாய்ஸ் இது வாய் ஒரு மாதிரி ஏதாச்சும் இப்படி அப்படி போயிருக்கும், அதை பார்த்து கண்டுபிடிங்க. இல்லை கண்ணு இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி போயிருக்கும். இந்த நாக்குலாம் காமிச்சா நாக்கு அது பெர்ஃபெக்டா வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அது இன்னும் கண்டிப்பா யாருக்கும் தெரிஞ்சிருக்கா. லிப்ஸிங்கே இப்பதான் வந்திருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த லிப்ஸ் வந்துட்டு கரெக்டா இப்பதான் கொஞ்சம் இப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த லிப்ஸிங்கே இப்பதான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இருக்க பல்லு வாய் நாக்கு எல்லாமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அவங்க இன்னும் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க சாஃப்ட்வேரை. அதுக்கப்புறம் அது வந்துருச்சுன்னா முடிஞ்சு சோழி முடிஞ்சு திரும்புறது நிக்கிறது முடி அசைறது கண்ணு புருவம் இமை அசைறது இந்த மாதிரி மூஞ்சி அங்கங்க அப்படி சுருங்கி வர்றது நாக்கு அது இதுன்னு எல்லாமே பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அப்புறம் எது உண்மை எது போயின்னு தெரியாது. எங்களை மாதிரி இருக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து எங்களுக்குள்ளேயே காம்படிஷன் பண்ணி போர் அடிச்சு போச்சு. நாங்களும் போயிட்டு ஏஐ ஓடிய சண்டை போட்டு ஏய் நீயா தானா மோதி பார்த்தலாவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடியும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் இருக்கான். ஏதோ ஃபியூச்சர்ல அதுவும் மாதிரி ஒரு ஏஐ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வீடியோ போட்டு காசு சம்பாதிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நாள் வரப்போகுதுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுலேருந்து எத்தனை காப்பி ரைட்ஸ் வரப்போதான் தெரிய மாட்டேங்குது. நாங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணி தான் கொஞ்சம் பேசியிருக்கேன்னு நம்புறேன். சில வீடியோஸ்லாம் அப்பப்போ லைட்டாக முன்ன கட் ஆயிருந்துச்சுன்னா அதெல்லாம் நான் காப்பி ரைட் காரணமாக கட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். இதை நான் எடிட் பண்ணும்போது தான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இல்லை சினிமா அப்டேட்ஸ் இல்லை மூவி ரிவ்யூஸ் அந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த லிக்க அக்கௌண்ட் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், ரீல்ஸ் அனுப்பியிருக்கலாம், இல்லை ஷார்ட்ஸ் அனுப்பியிருக்கலாம். அதை நீங்கள் பார்த்துட்டு டேய் பாருடா இந்த வீடியோ பாரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இது உண்மையில அது பொண்ணே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை அனுப்பி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்லைன்ல இந்த மாதிரி ஷேர் பண்ணப்படுறது ட்ரெண்ட் ஆகுறது இதெல்லாம் உண்மையா பொய்யா ஃபர்ஸ்ட் உண்மை சொல்றாங்களா பொய் பேசுறாங்களா தெரிய மாட்டேங்குது. இப்ப அந்த விஷுவல்ஸே உண்மையா பொய்யா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சு அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவ்வளவுதான் நல்லா சொல்ல முடியும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எரளவளன். நீங்க என்ன எரல்ஸ் ஆர் அஜீனு கூப்பல்லாம். இந்த வீடியோ அவ்வளவுதாங்க.